வணக்கம், என்னோட பேர் ஜியோலின் ஜார்ஜ். நான் இங்கே இப்போ திருவள்ளூரில் சோழவரம்லேருந்து வரேன். எங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி சாத்தான்குளம் சவேரியார்புரம்ன்ற கிராமம். அங்கேருந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே சென்னைக்கு அப்பா எங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகள், நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு இன்னும் 2 தங்கச்சி இருக்காங்க. ஒருத்தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லாயலா, இன்னொருத்தி MBBS 3rd இயர் படிக்கிறா. எங்களை படிக்க வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்க எல்லா பிஸ்னஸ், விவசாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் நல்லா படித்தோம். நான் MPhil பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நெட் குவாலிஃபைட். என்னோடய ஜேர்னி UPSCயில் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர் கொஞ்சம் நாள் கழித்து தான் நான் TNPSC அட்டம் கொடுக்கவே இல்லை. அது ஒரு தவறான கைடன்ஸ்னால கொடுக்கல. நான் ஜாயின் பண்ண அகாடமியில் வந்து TNPSC நீங்கள் படிக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதனாலேயே நாள் தள்ளி போயிடுச்சு. இந்த Group 2 நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் MPhil படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் MPhil விட்டுட்டு நம்ம படிக்கலாம், ஏன்னா போஸ்டிங் நிறைய இருக்குது, நாளும் ஆயிடுச்சு, படிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது என்னோடய HOD அண்ட் கைடு டாக்டர் அன்சுமன் ரபோனி, MCC HOD பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க எனக்கு லீவ் கொடுத்து நீ முடிச்சுட்டு வா, ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம தீசிஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றிகள். இவ்வளோ இந்த பொசிஷன் கிடைச்சதுக்கு முழு காரணம் என் அப்பா, அம்மா, என் 2 தங்கச்சிங்க, என்னோடய தாத்தா 107 வயசாகுது. அவங்களுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப நன்றி. கேட்டுகிட்டே இருப்பாங்க, படித்து பட்டம் வாங்கியாச்சாமா, படித்து பட்டம் வாங்கியாச்சாமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கள் அப்பா, அம்மா, என் தங்கச்சிங்க வரல. எனக்கு ஒரு பப்பி பிரதர் இருக்காங்க, அவனை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருக்காங்க. இவையே தான் எல்லாமே எனக்கு டாப் டு பாட்டம். நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. எனக்கு சேலரியும் வந்தாச்சு. என் கூட சேர்ந்தவங்களுக்குலாம் அப்புறமா சேர்ந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரலன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னது, உனக்கு காலையில் பஸ்ஸில் போகிறதுக்கு காசு தரேனா, அதோட பார்த்துக்க, இது உனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். அடுத்து நீ படித்து UPSC கிளியர் பண்ணணும். அது வரைக்கும் இதை எடுக்க போகிறதும் கிடையாது. உன் பாட்டுக்கு போறியா, வேலையை பார்த்தியா, வந்தியா, படிச்சியான்னு தான் இருக்கணும். வந்துச்சா சேலரி, வந்துச்சா லீவுக்கு, அது கேட்டியா இது கேட்டியா, ஒன்றும் இருக்கா, படிச்சியா, அது மட்டும்தான். ரொம்ப கஷ்டம். 15 வயசுலேருந்து எங்கள் அப்பா நான் நிறைய பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். அவங்களுக்கு பார்த்தோன்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். 15 வயசுலேருந்து எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க எங்களுக்காக. ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஒரு டீ கூட குடிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா அதே மாதிரி தான். இது வரைக்கும் வீட்டில் வேலை செய்ய விட்டதில்லை. இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வேலை செய்கிறோம். நான் ரொம்ப பிளெஸ்ட். எனக்கு இந்த மாதிரி அம்மா அப்பா கிடைச்சது. எல்லாருக்கும் அம்மா அப்பா பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. நான் தி பெஸ்ட்டுன்னு சொல்வேன். தி பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஐ ஹேவ் அண்ட் பெஸ்ட் சிஸ்டர்ஸ். நான் துவண்டு போன நேரத்தில் என் தங்கச்சி என் கூட மெயின்ஸ் எழுதியிருந்தா, அவளுக்கு மெயின்ஸ் கிடைக்கல. அவள் 2 மாதம் தான் படித்தா. அந்த மெட்டீரியல் நாங்கள் வந்து சுரேஷ் அகாடமிக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, யூடியூப்பில் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பித்தது. இந்த ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா கனிமுருகன் சார் கிளாஸு, ராஜா சார் கிளாஸு, சுதர்சனம் சார் அவங்க கிளாஸு, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஒரு டிஸ்கஷன், பாலா சார் உங்கள் டிஸ்கஷன், அதெல்லாம் தான் நாங்கள் உங்களை தான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். நேரில் வந்து கனிமுருகன் சார் கவுன்சிலிங் கைடன்ஸில் மட்டும் தான் பார்த்தது. தெளிவாக இருக்கும். நம்ம சென்னையில் படிக்கிறத விடவே ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்கள்ல, இது மெயின்ஸுக்கு நான் போஸ்டரில் தான் படித்தேன். ஃபோன் பண்ணி, ஏன் நீங்கள் எழுதலை, ஷெட்யூலை விட பின்னாடி போகிறீங்க, சீக்கிரம் எழுதுங்கன்னுவாங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் சொல்கிற மேமும் சாரும் கூட இந்த இதுக்கு இப்படி எழுதியிருக்காமே, அது ஒரு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் இருக்கும்போது ஐயோ அடுத்தோட இதை விட திட்டிடக்கூடாது, நல்லா எழுதணுன்ற ஒரு மோட்டிவேஷன்ல. அதே மாதிரி ஷெட்யூல்குள்ளேயே நம்மளை வச்சுட்டே இருந்தாங்க. வந்துகிட்டே இருக்கும் கொரியர். நம்மளே டிலே பண்ணால் கூட கொரியர்கார சொல்ல, என்னம்மா அவங்க அனுப்பிட்டாங்க, உங்கள் ஸ்கிரிப்டை நான் கொண்டு போகலையே அப்படி கேட்பாங்க. அது ரொம்ப ஷெட்யூலாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. ஃபீட்பேக்கெலாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. இந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் சுரேஷ் IAS அகாடமி தான். மெட்டீரியல்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். A3 மெட்டீரியல் வாங்கி தான் GS கவர் பண்ணது. என் தங்கச்சிக்கு GS ஃபுல்லாக அதில் தான் கவர் பண்ணோம். மெட்டீரியல்ஸ், யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், அப்புறமா மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், ஆஃப்டர் தட் கவுன்சிலிங், கனிமுருகன் சார் கவுன்சிலிங். என்னோட கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தேன். அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணி அகாடமியில் கேட்கும்போது பட்ராஜ் சார் நம்பர் கொடுத்து பேச வச்சாங்க. அவர் சொன்னதும் அந்த டைமில் ரொம்ப தைரியம் கொடுத்துச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் அப்பா அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் அகாடமிக்கு மிக்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு படிக்கிறதுக்காகவே தான் இந்த ஊருக்கு வந்தோம். நாங்கள் விவசாயம் தொழிலெலாம் இருந்துச்சு, அதை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தோம். ஆனால் கல்வி செல்வம் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பு. எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் மிக சிறப்பு இருந்தாலும் கல்வி செல்வத்துக்கு நம்ம சென்னை மிகவும் சிறப்பு. சுரேஷ் அகாடமிக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.